கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் நம்மள ஒரு சிலர் தேவனுடைய தூதர்களை தெய்வங்களா வணங்கி கொண்டு வருகிறாங்க. அப்படி தேவ தூதர்களை தெய்வங்களா வணங்கலாமா? உண்மையிலே அவங்க தெய்வங்கள் தானா அப்படிங்கிறத வேதத்துல இருந்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆதியாகமம் 24, சங்கீதம் 91, எபிரேயர் 1, இந்த 3 அதிகாரங்கள்ல இருந்து தேவனுடைய தூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறேன். இங்க முதலாவது ஆதியாகமத்துல உள்ள சம்பவம் என்னன்னா, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு தன்னுடைய ஊழியக்காரன் கிட்ட போய் பெண் கொண்டு வரும்படியாக அழைத்தனுப்புகிற சம்பவம் தான். அந்த இடத்துல ஆபிரகாம் கூறுகிற வார்த்தை என்னன்னா, என்னுடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு துணையாக தேவ தூதனை அனுப்பி பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இது சங்கீதம் 91 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் உன்னை கரங்களினால் தாங்குவார்கள் அப்படின்னு. அதே போல எபிரேயர் 1 தேவதூதர்களை பணிவிடை ஆவிகள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு இருக்குது. அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் நம்ம தியானித்து பார்த்தோம்னா, உண்மையிலே தேவதூதர்கள் யார் அப்படின்னா, நமக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள். அதாவது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அவங்க பணிவிடை செய்கிறவங்க. ஒரு சர்வெண்ட், ஒரு லேபர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவங்க தெய்வங்களுக்கு நிகரானவர்கள் அல்ல. தேவனுக்கு அப்புறம் மனுஷங்களா இருக்கிற நம்ம தான் பெரியவங்க. நமக்கு பணிவிடை செய்யும்படியாக தான் தேவனுடைய தூதர்கள் நம்முடைய தேவனால் நமக்கு ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த தேவனுடைய தூதர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் உதவி செய்கிறவராக, ஒரு நமக்கு பணிவிடை செய்கிறவர்களாக தான் இருக்கிறாங்களே தவிர அவர்கள் தெய்வங்களுக்கு நிகரானவர் அல்ல. யாரெல்லாம் தேவ தூதர்களை தெய்வங்களா வணங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த காரியங்களை எடுத்து சொல்லுங்க. அவங்களுக்கும் மெய்யான தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டாங்கன்னா இப்ப இருக்கிற நிலைமையோட அவங்க நிறைவா வாழுவாங்க. அவங்க கிட்ட நம்மளுடைய மெய்யான தேவனாகிய கர்த்தருடைய அன்பை எடுத்து காமிங்க. அவரால் நமக்கு பணிவிடை செய்வதற்காக தான் தேவதூதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற சத்தியத்தையும் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.